லிக்கர் அதுக்கு வந்து வரி விதிக்கலாம், பெட்ரோல் டீசலுக்கு வரி விதிக்கலாம், லேண்டுக்கு நிலத்துக்கான விஷயங்களுக்கு வரி விதிக்கலாம். இப்படி மாநில அரசாங்கத்தின் உரிமைகள் அவர்களுக்கு அந்த வரி விதிக்கின்ற உரிமைகள் சுருங்கப்பட்ட பிறகு மாநில அரசாங்கம் எதை நம்பி இருக்கு என்று சொன்னால் ஜிஎஸ்டி நம்பி இருக்கு. 5 ரூபா பேஸ்ட்டுக்கு என்ன ரேட் வைக்கிறது? இப்போ 4 ரூபா 55 காசு வைக்கணும். ஆனால் 5 ரூபா தான் இன்றைக்கும் நீங்கள் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா 5 ரூபா தான் வாங்க. உடனடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனடியாக குறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அது அமுலாகலை. இது 56வது கவுன்சில் முடிவாகிறதுக்கு முன்பாகவே தீபாவளி பரிசுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்பு வரை என்ன சொன்னாங்கன்னா, இது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும், ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன பார்த்து என் கேள்வி கேட்குறேன். ரொம்ப கோபமாக பாராளுமன்றத்தில் ரியாக்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் வரியை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து ரொம்ப கோபமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் சொன்னதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் 3 தான் கூடுது. ஆனால் ஆகஸ்ட் 15 பிரதமர் அறிவிக்கிறார், நாங்கள் வந்து தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இது எப்படி சரியாக இருக்க முடியும்னு தெரியல நமக்கு. $50 வாங்குகிற எண்ணெயை நம்ம சுத்திகரித்து இங்கே சாதாரண மக்களுக்கு 102 ரூபா பெட்ரோலு, டீசல் 94 ரூபாய்க்கு நம்ம விற்றுட்டு இருக்கோம். இது ஒரு 60 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம் பெட்ரோலில். டீசலை வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னா என்னோடய கையில் பணம் வந்திருக்கும். நான் ஸ்கூட்டருக்கு போடுற பெட்ரோலு, இல்லை நான் வந்து ஒரு வண்டி டிரான்ஸ்போர்ட்டுனா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போடுற டீசல், இதெல்லாம் குறைஞ்சி என் கையில் கொஞ்சம் பணம் வந்திருக்கும். ஆனால் அரசாங்கம் பல லட்சக்கணக்கான பேரல் எண்ணெயை இறக்குமதி செஞ்சு அதை கொண்டு போயிட்டு ரிலையன்ஸ் அம்பானிக்கிட்டையும் இந்த ஜிஎஸ்டி மூலமாக அரசாங்கத்திற்கு 2017 7 லட்சம் கோடி வசூலாச்சு. போன ஆண்டு 22 லட்சம் கோடி வசூலாச்சு. அப்போ 15 லட்சம் கோடி இன்டைரக்ட் டேக்ஸ் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சி எடுக்கிறீங்க. நீங்கள் அவன் சாப்பிட்ற இட்லி தோசை, அவன் பார்க்குற எல்லாத்துலேயும் நீங்கள் செருப்பு, எல்லாத்துலேயும் டேக்ஸை வாங்கி நீங்கள் இப்போ பேனா எல்லாத்துலேயும் டேக்ஸை வாங்குறீங்க. நீங்கள் அப்படி வாங்குகிற நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லாபத்திலிருந்து ஏன் டாக்ஸ் வாங்கலங்கிறோம். வணக்கம். செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின தகவலை பகிர்ந்துக்க அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் துணைத் தலைவர் ஆனந்த் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜிஎஸ்டி 2.0ன்னு சொல்லப்படுது, அதை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலாம்? ஜிஎஸ்டி 2.0 ஜோனா 1.0 ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்போ வந்தது? அது 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி என்பது இந்தியாவில் வந்து அமலாக்கம் பண்ணார்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது தான் இதற்கான முயற்சிகள் விதைகள் போடப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 1994 முதல் முறையாக இந்தியாவிலே சேவைகளுக்கான வரி என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது. சர்வீஸ் டேக்ஸ் என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பு வரை 94க்கு முன்பு வரை சேவைகளுக்கு வரி என்பது இல்லை. அது பொருள்கள் வாங்கும்போது வர்த்தகம் செய்யும்போது வரி என்பது இருக்கும். குட்ஸுக்கு வந்து வரி இருந்தது, பொருள்களுக்கு சரக்குகளுக்கு வரி இருந்தது. ஆனால் சேவைகளுக்கு வரி என்பது 1994 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன காரணம் என்று சொன்னால், தனியார் மய கொள்கைகள் உலகம் முழுவதும் அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் தனியார் மய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் அதற்கான பாதையை வழிவகுத்தவர் அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும். அப்போது அவர்கள் அறிமுகப்படுத்திய விஷயம்தான் சர்வீஸ் டேக்ஸ் என்கின்ற புது கான்செப்ட். அது ஏன் அந்த கான்செப்ட் வருகிறது என்று சொன்னால், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை நமக்கு பார்க்குறோம் இன்றைக்கி, விவசாயத்துறை, அதே போல் சர்வீஸ் செக்டார் சேவைத்துறை என்று பார்ப்பார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை என்பது குறைந்து கொண்டிருந்த காலகட்டம். அது உள்ள ஒரு 20% தான், 18லேருந்து 20% தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறை என்பது கான்ட்ரிபியூட் பண்ணும். அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விவசாயத்துறை என்பது ஒரு 12% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் 50லேருந்து 60% சர்வீஸ் செக்டார் என்பது இருந்தது. அப்போது நவீன தாராளமை கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்த சர்வீஸ் செக்டாருக்கு நீங்கள் வரி விதித்தால்தான் இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரிகள் என்பது ஓரளவு வந்தால்தான் உங்களால் வந்து இந்தியாவை நடத்த முடியும். இந்தியாவில் இருக்கின்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வரி போடாமல் சாமானிய மக்களுக்கு வரி போட வேண்டும் என்று சொன்னால் சேவையை பயன்படுத்துகின்ற கோடான கோடி மக்கள் மீது எந்த வரியும் விதிக்காமல் இருக்குது என்று சொல்லி நவீன தாராளமய கொள்கை நமக்கு விடுத்த கட்டளை தான் சர்வீஸ் டேக்ஸை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ 1994 தான் முதல் முறையாக சேவை வரி என்பது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வரும்போது 3 சேவைக்கு மட்டும் தான் வரி போடப்பட்டது. ஒன்று புரோக்கிங் சர்வீசஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் ஷேரை வாங்கி விற்றீங்கன்னா அதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பார். அவர் வந்து ஒரு ஷேரை விற்று கொடுக்குறது 100 ரூபா வாங்குறாருன்னா அந்த 100 ரூபாய்க்கு 5% சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு போட்டாங்க. அதே போல் டெலிஃபோன் அன்றைக்கி எல்லோரும் வச்சிடல. இன்றைக்கி நம்ம மொபைல் எல்லோரும் வச்சுருக்கோம். நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. ஆனால் அன்றைக்கி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இவ்வளோ கிடையாது. அப்போ வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் டெலிஃபோன் லேண்ட்லைன் வச்சுருந்தவங்களுக்கு அவங்க கட்டக்கூடிய தொகையில் வந்து அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் என்பது சேவை வரி போடப்பட்டது. 3வது வந்து எதுக்கு போடப்பட்டதுன்னா, நாங்கள் பணிபுரிகின்ற ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்கின்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வரி போடப்பட்டது. நாங்கள் ஏதாவது பாலிசி கொடுத்தோம்னா அதுக்கு வரி என்பது விதிக்கப்பட்டது. இந்த 3 துறைக்கு மட்டும் தான் 1994 சேவை வரி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ 2000 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தது. ஒரு கட்டத்தில் நாங்களே பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றோம்.
அநேகமாக இனிமேல் வந்து நம்ம வந்து சபை அடக்கம் பண்ணுகின்ற ஒரு இடத்த தவிர இது எல்லாத்துக்கும் சர்வீஸ் டேக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னோம். நம்ம அப்போவே பேசினோம். நாங்கள் அப்போ 2000 வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது இந்த ஜிஎஸ்டி என்கின்ற அந்த புது கான்செப்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சேர்த்து ஒரே டேக்ஸாக கொண்டு வருவதுன்ற ஒரு கமிஷனை போட்டு அதுக்கான ஆய்வுகளை செய்கிறாங்க. அப்போ அது ஒவ்வொரு கட்டமாக 2004 ஆட்சி போகிறது, புதிய ஆட்சி வருகிறது. வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், காங்கிரஸ் வந்தபோது 2010 நாங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வருவோம். நாங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. பில்லு வந்து பார்லிமெண்ட்டில் காலாவதி ஆகிறது, ஒரு பாராளுமன்ற செஷனில் காலாவதி ஆகிறது. ஒவ்வொரு கட்டமாக தாண்டி 2017 ஜூலையிலிருந்து 2000 அந்த ஜிஎஸ்டி 1ங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தும் போது அதில் இருக்கின்ற ஏராளமான குளறுபடிகள் சம்பந்தமான நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்செல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி தான் ஜிஎஸ்டி 1ங்கிறத அன்றைக்கி அமுல்படுத்தினாங்க. அதில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, 14,000 கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது, ஜிஎஸ்டிக்கு எதிராக 14,000 கேஸ் பெண்டிங் இருக்குன்னா அப்போது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஜிஎஸ்டிங்கிறது எந்த குட்ஸ் எதில் கேட்டகரைஸ் பண்ணுறதுல கூட இன்னும் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைகளோடு தான் ஜிஎஸ்டி 1 ட்ராவல் ஆகியே வருது. அப்போ இது பிரச்சனைகள், ட்ரேட் யூனியன்ஸ் வைக்கிற கோரிக்கை, ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் வைக்கின்ற கோரிக்கை, இண்டஸ்ட்ரீஸ் வைக்கின்ற கோரிக்கை, எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கின்ற கோரிக்கை, இது எல்லாம் வந்து அக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும்போது தான் ஜிஎஸ்டி 2ங்கிறது அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஜிஎஸ்டி 2 அறிமுகப்படுத்தினது என்பது 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்பு 55 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த 55 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஏராளமான கோரிக்கைகளை எல்லாரும் பொதுமக்கள் வைக்கிறாங்க, அரசாங்கங்கள் வைக்கிறது, எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறாங்க. அது எல்லாவற்றையும் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் நிராகரித்த அரசு தான் இந்த அரசு. அப்படியே கேட்டு அவங்க சொன்ன உடனே அப்படியே அமுல்படுத்தலை. அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் நிராகரித்தாங்க. அதை பற்றி கவலையே படலை. டிஸ்கஷன் கூட பெரிய அளவில் எடுத்துக்கலாம் அந்த கோரிக்கையெல்லாம். ஆனால் 56வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏன் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எங்களுடைய இண்டஸ்ட்ரி சம்மந்தமாகலாம் பெரிய கோரிக்கை வருது. பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சை வருது. அநேகமாக எல்லா எம்பிக்களும் இருந்து பேசுகிறாங்க, அந்த ஜிஎஸ்டி இன்சூரன்ஸுக்காக விலக்கு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு. நிதின் கட்காரி போன்ற அமைச்சர்கள் கூட கடிதம் எழுதுகிறாங்க நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சருக்கு, ஜிஎஸ்டிக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர்ஸ் கடிதம் எழுதும்போது அதுக்கான வேல்யூவும் ஆட் ஆகுது. நாங்களும் எல்லா எம்பிஸும் பார்த்து சந்தித்து கோரிக்கை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக வருது. அப்போ தான் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போட்டு இது சம்மந்தமாக முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 54வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட இப்படியான அறிவிப்புகள் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கல. 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட இப்படி வரவில்லை. 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது 24 டிசம்பர் 2024 நடைபெற்றது. அதுக்கப்புறம் 9 மாதம் கழித்து 56வது கூட்டம் நடக்குது. இந்த 9 மாத கால இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஏதோ இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவது போல் பயங்கரமாக மக்களை பற்றி ஆய்வு செய்து நாங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு தீபாவளிக்கு பரிசு தரணும்னு சொல்லிட்டு பிரதமர் அறிவித்தது போலாம் கிடையாது. இது 55க்கும் 56க்கும் இடைப்பட்ட காலத்தில் சர்வதேச சூழல் எப்படி இருக்கிறது, இந்திய சூழல் எப்படி இருக்கிறது, ஏன் இந்த நிலைமைக்கு வருகிறார்கள், ஏன் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இந்த ஜிஎஸ்டி 2ல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்பது. சர்வதேச சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகிறார். இதே காலகட்டத்தில் தான் 2024 ஜிஎஸ்டி கவுன்சில் 55வது கூட்டம் முடியுது. ட்ரம்ப் ஜனவரியில் ஆட்சி பொறுப்பு எடுக்கிறார். அப்போ ட்ரம்ப்போடைய நிறைய அதிரடியான அறிவிப்புகள் என்பது வருகிறது. அதில் ஒரு அறிவிப்பு தான் இந்தியா மீதான வரி விதிப்பு என்பது. 25% வரி விதிப்பு, ஒரு பெனால்ட்டி 25%. ரஷ்யாவில் நீங்கள் எண்ணெய் வாங்குவதனால, ரஷ்யா உக்ரைன் வாருக்காக யுத்தத்திற்காக அந்த எண்ணெயை விற்கிற பணத்தை பயன்படுத்துவதனால நான் 25% பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கிறார். அப்போ 50% பெனால்ட்டி ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. H1B விசா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 கோடி ரூபா அறிவிக்கிறாரு. அப்போ ஏராளமான நெருக்கடிகளை இந்தியா மீது திரிக்கும் போது இந்தியாவுக்கு வந்து ஒரு சர்வதேச அளவில் வருகின்ற இந்த பிரச்சனையோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனைகளும் சேரும்போது இந்தியாவுடைய நிலை என்பது ரொம்ப மோசமாகும் என்று தெரிந்தவுடன் தான் இந்த முடிவுகள் ஜிஎஸ்டி 2 என்பது எடுக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப்போட அறிவிப்புனால் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிற 2-3 விஷயங்களை மட்டும். திருப்பூரில் ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து வேலையை விட்டு போகிறாங்க. வேலை க்ளோஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ். 26 ஆகஸ்ட் தான் கடைசியாக அந்த டேரிஃப், பழைய டேரிஃப் முடிஞ்சு புது டேரிஃப் 27லேருந்து வருது. அப்போ அந்த புது டேரிஃப் வர அன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் மாதம் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டேரிஃபுக்கு முன்னாடி போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. 27ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் என்பது குறையும் போது அங்கிருந்து 1.5 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் என்பது சொல்லப்படுகிறது.
ரெண்டாவது இன்றைக்கி ஒடிசா, ஆந்திர பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறால் பண்ணையில் இறால் மீன் வந்து ரொம்ப வளர்ப்பாங்க இறால் பண்ணையில். இப்போ தமிழ்நாட்டில் அது மாதிரி முயற்சி நடந்தது இந்த இறால் பண்ணை வளர்ப்பதற்கு. இங்கே வாட்டர் அந்த நிலம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு வந்தோடனே, விவசாயிகளோட எதிர்ப்பு வந்தோடனே அதை வித்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் ஒடிசாவிலையும் ஆந்திராவிலும் பெரும்பாலான இடங்கள் அந்த கோஸ்டல் ஏரியா முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இறால் வளர்ப்பு என்பது இருக்குது. அவங்க வளர்க்குற இறால் வந்து நல்ல பெரிய இறால். அது வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லி அமெரிக்காவில் விரும்பி வாங்குவாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும். 15 லட்சம் இறால் அந்த மீனவர்களுக்கு ஒரு நெருக்கடி என்பது வருது. அப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸை வந்து வாங்கி ரா டைமண்ட்ஸை வாங்கி பாலிஷ் பண்ணி அனுப்புகிற தொழில் தான் பெரும்பான்மையானவர்கள் குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க அங்கெல்லாம் குஜராத்தில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டுக்கு இன்றைக்கி வந்து டாரிஃப் ஏற்றணும் அப்படின்னா அது ஒரு பெரிய நெருக்கடி வருது. அப்போது எல்லா இடங்களிலும் வேலையின்மை அதிகமாகும்னு சொல்லும்போது பீகார் தேர்தல் வரும்போது இன்றைக்கி எதை பற்றி யோசிக்கிறான்னு சொன்னோன்னா 8 மாத காலம் 9 மாத காலம் கூடாத ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி இந்த முடிவுகளை அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பின் மூலமாக சில பலன்கள் சாமானிய மக்கள் கிடச்சிருக்கு, சில பலன்கள் மத்தியதர வர்க்கத்திற்கு கிடச்சிருக்கு, சில பலன்கள் அதிகமான பலன்கள் இந்த ஒட்டுமொத்த காம்போசிஷன் 48,000 கோடி அரசுக்கு நட்டம் சொல்கிறாங்கல்ல. இந்த 48,000 கோடி நட்டத்தில் அதிகமான நட்டம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் கொடுத்துருக்கின்ற சலுகையில் அவங்க வாங்குகிற வண்டி, அவங்க வாங்குகிற காரு, 2 வீலர் காரு கொடுத்துருக்க சலுகையிலேருந்து அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட போகிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அதுதான் GST 2 வரலாறாக நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து மாநில அரசுகள் வந்து ஜிஎஸ்டியோட இந்த குறைப்பை வந்து வேண்டான்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அரசுக்கே வருவாய் கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலாம்? அதாவது மாநில அரசாங்கத்துடைய கோரிக்கை என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாநில அரசாங்கத்திற்கு அவர்களுடைய வரி விதிக்கின்ற உரிமை என்பது இன்றைக்கி பறிக்கப்பட்டிருக்குது. ஆர்டிக்கிள் 265 என்ன சொல்கிறது என்று சொன்னால் மாநில அரசாங்கம் எதெல்லாம் வரி விதிக்கலாம் என்று இருக்குது, மத்திய அரசாங்கம் எதெல்லாம் வரி விதிக்கலாம்னு இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வரி விதிக்கின்ற இடம்லாம் என்னென்னு இருக்குது. இப்போ என்ன வருதுன்னா அந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசாங்கத்துக்கான வரி விதிக்கின்ற உரிமை என்பது வெட்டி சுருக்கப்பட்டது. மாநில அரசாங்கம் இப்போ வந்து சரக்குக்கு வந்து லிக்கர் அதுக்கு வந்து வரி விதிக்கலாம், பெட்ரோல் டீசலுக்கு வரி விதிக்கலாம், லேண்டுக்கு நிலத்துக்கான விஷயங்களுக்கு வரி விதிக்கலாம், எல்லாம் டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறோம். இப்படி மாநில அரசாங்கத்தின் உரிமைகள் அவர்களுக்கு அந்த வரி விதிக்கின்ற உரிமைகள் சுருங்கப்பட்ட பிறகு மாநில அரசாங்கம் எதை நம்பி இருக்குது என்று சொன்னால் ஜிஎஸ்டி நம்பி இருக்குது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த ஜிஎஸ்டி என்பது பிரிக்கும்போது எப்படின்னா 50% மாநில அரசாங்கங்களுக்கும் 50% ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வரும். இன்றைக்கி நிதியமைச்சர் கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 50% உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன 50%னா தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஜிஎஸ்டியில் 50% தமிழ்நாட்டுக்கு போயிடும், 50% மாநிலத்துக்கு ஒன்றியத்துக்கு போயிடும். கர்நாடகாவிலேருந்து வர ஜிஎஸ்டியில் 50% கர்நாடகா போகும், 50% ஒன்றியத்துக்கு போகும். அப்போ யாருக்கு ஜாஸ்தி போகும்? இந்த மாநிலங்களுக்கு ஜாஸ்தி போகாது, ரெண்டும் சேர்த்தா வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பெரிய நிதி என்பது ஒன்றிய அரசாங்கத்து கையில் போய் குவிய போகுது. அப்போ குவிகின்ற அந்த நிதியிலிருந்து அவங்க மாநில அரசாங்கம் கொஞ்சம் பகிர்ந்தளிப்பாங்க. அப்படி பகிர்ந்தளிக்கின்ற நிதி என்பது இன்றைக்கி அந்த பகிர்ந்தளிக்கின்ற நிதியில் ஒரு சின்ன குறைபாடு ஏற்படும் அந்த டேக்ஸ் குறைக்கிறதுனால. அதை காட்டிலும் இவர்களுக்கு நேரடியாக ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறதுனால 50% அதில் ஒரு வெட்டு என்பது வரும். ஏன் மாநில அரசாங்கம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வெட்டை பற்றி கவலை இல்லை, சாமானிய மக்களுக்கு பெனிஃபிட் போய் சேரதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற டெவல்யூஷன் பிரித்து கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் போன வாட்டி ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க, 15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க, அதுதான் அதிகாரம் படைத்தது. இந்த பணத்தை பிரித்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் படைத்தது. 5 வருடங்களுக்கு அது ஒரு ஃபார்முலா டிவைஸ் பண்ணும் எப்படி பிரித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ 16வது பே கமிஷன் 2026 ஆரம்பிக்கும். அப்போ இந்த பே கமிஷன் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா அதுக்கு முன் ஃபைனான்ஸ் கமிஷன் 42% வரியை பிரித்து கொடுக்கலான்னு இருந்தது. போன ஃபைனான்ஸ் கமிஷன் 41% குறைச்சிச்சு. அப்போ ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷனும் குறைச்சிட்டே வந்தாங்கன்னா நாங்கள் நிதிக்கு எங்கே போவோம்? எங்களுக்கு நிதி திரட்டுவதற்கான வழியும் கிடையாது. நிதி திரட்டுவதற்கான முழு உரிமையை நீங்கள் கையில் வச்சுட்டு நீ கட் பண்ணும்போதெல்லாம் எங்களை காம்பன்சேட் பண்ணு அப்படிங்கிற கோரிக்கை வந்து ஸ்டேட்லேருந்து வைக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட்டோட நிதி முழுவதும் எதை நம்பி இருக்குது என்றால் ஜிஎஸ்டியை நம்பி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி. ஏன்னா எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. நம்ம பே பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் இப்போ கூட என்னென்னா நீங்கள் கட்டுற ஒரு ஃபோன் போய் வாங்குறீங்கன்னா 18% டேக்ஸ் போடுறாங்கன்னா 9% மாநில அரசாங்கத்திற்கு, 9% ஒன்றிய அரசாங்கத்திற்கு. ஆனால் இந்த 18% யார் வசூல் செய்கிறார் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்க கஜானா தான் போகும். அவங்க பார்த்து பிரித்து கொடுப்பாங்க அந்த 9%. அப்போது நீங்கள் வரி வசூல் பண்ணுகின்ற எல்லா உரிமையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மாநில அரசாங்கம் கேட்கின்ற ஒரு விஷயம். அது ஒரு நியாயமான விஷயம். அதனால்தான் வரி பகிர்வு என்பது, நிதி பகிர்வு என்பதில் ஒரு முறை என்பது வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும் என்பது தான் இன்றைக்கு மாநில அரசாங்கம் வைக்கின்ற கோரிக்கையாக இருக்குன்னு பார்க்குறோம். வரி குறைச்சிருக்க சதவீதம் பார்த்துட்டா 12%, 28% வந்து நீக்கிட்டு இப்போ வந்து 8%, 5%
18% வச்சிருக்கதா சொல்றாங்க. இப்ப வரி சதவீதம் குறையறதுனால விலை குறையுமா? ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு ஒரு 453 பொருட்களுக்கு விலை வரியை குறைத்திருக்கிறார்கள், ஏற்றிருக்கிறார்கள். இதுதான் நம்ம பார்க்குறோம். ஒரு 15 பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு, வரி குறைஞ்சிருக்கு. ஒரு 30, 40 பொருட்களோட விலை வரி ஏறியிருக்கு. இதுதான் பார்க்குறோம் நம்ம. இப்போ குறைச்ச பொருட்கள் என்பது எசென்ஷியல்ஸ் என்று சொல்லக்கூடிய டாய்லெட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளோட பேஸ்ட்டு, நம்மளோட பவுடரு இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ இது விலை குறையுமான்னு 4 நாளாக ஒரே சர்ச்சை ஓடிட்டே இருக்கு. நீங்கள் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ₹5 பேஸ்ட்டுக்கு என்ன ரேட் வைக்கிறது? இப்போ ₹4 55 காசு வைக்கணும். ஆனால் ₹5 தான் இன்றைக்கும் நீங்கள் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா ₹5 தான் வாங்க முடியும். உடனடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனடியாக குறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்துடைய உத்தரவு என்ன சொல்கிறது என்றால் 22ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட வேண்டும். அந்த பேஸ்ட்டு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த ஸ்டிக்கர் என்ன சொல்லணும்னா, பழைய விலை ஜிஎஸ்டிக்கு முன்னாடி விலை ₹5, ஜிஎஸ்டியோட விலை என்பது ஜிஎஸ்டிக்கு பிறகு ஜிஎஸ்டி 2க்கு அப்புறம் ₹4.80 என்பது ஸ்டிக்கர் ஒட்டணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அது அமுலாகலை. அப்போது என்ன ஆகுறதுன்னா, சில வேலை இது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுமான்னு கேட்டால் பொருளாதாரத்திலலாம் வளர்ச்சி ஏற்படாது. ஏன்னா இந்த எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது நம்ம ஒரு சோப்பு வாங்குற இடத்துல 2 சோப்பு வாங்கி குளிக்க போகிறோம். ஒரு சோப்பு என்ன அன்றைக்கி தேவையோ அதான் குளிக்க போகிறோம். அது ₹1 கூட இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் நம்ம ஒரு சோப்பு போட்டு தான் குளிக்க போகிறோம். ஒரு பேஸ்ட்டை தான் நம்ம வாங்கி தேய்க்க போகிறோம். அப்போ இப்படியான ஒரு ஏற்பாடுகள் என்பது இன்றைக்கி எசென்ஷியல்ஸில் எலாஸ்டிசிட்டி கிடையாது. அது ஒன்றும் பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எது வளர்ச்சி ஏற்படும் என்று சொன்னால், கார் விற்பனையில் ஒரு பெரிய சர்ஜ் என்பது இருக்கும். பெரிய அளவில் கார் விற்பனை என்பது அதிகரிக்கும். ஏன்னா ஒரு 80,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் விலை குறைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 28 18 ஆக்கினதுனால ஒரு 60,000 70,000 80,000ங்கிறது ஸ்மால் மாடல். அதாவது இந்த சின்ன 1200 சிசிக்கு இருக்கின்ற கார்கள், ஸ்மால் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் வரி என்பது குறையுது. அதனால் ஹை எண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா இன்னோவா, ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர், ஒரு டொயோட்டா வெல்ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கார்கள் அதெல்லாம் 25 லட்சம் 30 லட்சம் 60 லட்சம்லாம் போகும் அந்த கார்லாம். அந்த கார்களோட விலை என்பது சைஸபிளாக குறையுது. என்ன காரணம்னா, அது 28%லேருந்து 40% வரி ஏற்றிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 28% வரி ப்ளஸ் 22% செஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் 50% வாங்கியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரேஷனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செஸ் எடுத்துகிட்டு வெறும் 40% வரி என்பது நேரடியாக விதிக்கும்போது 10% அவங்களுக்கு குறையும் போது அது ஒரு பல மடங்கு 1.5 லட்சம் 2 லட்சம் விலை என்பது குறைப்பு என்பது ஏற்படுகிறது. ஆகவே விலை குறைகிறது ஒரு சில மிடில் லோயர் மிடில் கிளாஸ்க்கும் இல்லை சாதாரண மக்களுக்கும் சின்ன அளவில் அந்த பெனிஃபிட் என்பது வரும். ஆனால் பெரிய அளவில் பெனிஃபிட் என்பது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்க்கு அந்த பெனிஃபிட் என்பது வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி காப்பீடு திட்டங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விலக்கு வழங்கப்பட்டால் அதுக்கு ரேட் எப்படி இருக்கும்? அதாவது காப்பீட்டு திட்டங்களில் என்ன கேட்குறோம்னா 18% வரி என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. 18% வரி என்பது அதீதமான வரி என்று நாங்கள் சொல்கின்றோம். என்ன காரணம்னா, ஒரு காப்பீடு என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கான சுகாதாரத்தை பாதுகாப்பது அரசின் கடமை. எனக்கான கல்வியை கொடுப்பது என்பது அரசின் கடமை. இது ரெண்டும் அரசாங்கம் பேசிக்காக கொடுக்கணும். இல்லை அதெல்லாம் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அப்போ அரசாங்கம் எதுக்குன்னு நாங்கள் கேட்குறோம். அரசாங்கம் பிஸ்னஸ் வெறும் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதற்கு மட்டும் அரசாங்கம்னு கேட்குறோம். அப்போ சாமானிய மக்களுக்கான அடிப்படை உரிமைகளில் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, இருப்பதற்கான ஒரு இடம், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு வயதான பிறகு ஒரு ஓய்வூதியம், இதுதான் அடிப்படையான விஷயம். ஒரு மனுஷன் வாழணும்னா ஒரு சமூகத்தில், ஒரு சிவில் சொசைட்டியில், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில், ஒரு சமூக நலம் சார்ந்த ஒரு அரசாங்கம் இதெல்லாம் தான் உத்தரவாதப்படுத்தணும். ஆனால் என்னென்னா, ரைட் டு லைஃப் என்று கான்ஸ்டியூஷனில் நமக்கு இருக்குது. ஆர்டிகல் 21 இருக்குது. அந்த ரைட் டு லைஃப் என்பது இதெல்லாம் உட்படுத்தப்பட்டது. சுகாதாரம், கல்வி இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்வதற்கான உரிமை. வெறும்னா நம்ம போட்டு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர்கள் சுற்றி கொண்டிருப்பதை அதே போல் எல்லா மனிதர்களும் சுற்றுவது என்பது ரைட் டு லைஃப். நான் தான் வாழறதுக்கு உரிமை கொடுத்துருக்கேன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்க முடியும்? அவர்களுடைய நலன்களை எல்லாம் பாதுகாப்பதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது. அப்போ அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் உத்தரவாதப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் உத்தரவாதப்படுத்தாத அரசாங்கத்துக்கு நானாக போய் ஒரு இன்சூரன்ஸில் போய் ஒரு பாலிசி எடுத்துக்கிறேன். என்னோட மருத்துவ காப்பீட்டுக்காக போய் எடுத்துக்கிறேன். எனக்கப்புறம் என் குடும்பத்திற்காக ஒரு காப்பீடு எடுக்கிறேன். அப்போ நானாக ஒரு சமூக பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் போது அதன் மீது வரி விதிப்பது எந்த விதத்தில் நியாயம் நம்ம கேட்குறோம். இப்போ அதுக்கான போராட்டம் என்பது எங்களோட அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நாங்கள் 1994 சர்வீஸ் டேக்ஸ் வந்ததுலேருந்து ஆரம்பித்து 2004 எல்ஐசிக்கு டேக்ஸ் போட்டதுலேருந்து, ஏன்னா 2004 தான் எல்ஐசிக்கு டேக்ஸ் போடுறாங்க, முதல்ல ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும் தான் வருது. எல்ஐசிக்கு 2004 ஆரம்பித்ததுலேருந்து 21 வருடங்கள் 31 வருடங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தியதன் விளைவாக ரொம்ப தீவிரமாக கடந்த 8 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வந்த பிறகு, ஏன்னா 15% 18% சர்வீஸ் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க. அப்போ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இந்த தீர்வு என்பது வந்திருக்கு. இது ஒரு பெரிய ரிலீஃப் என்பது வந்திருக்கும். இன்னும் முழுமையாக எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை. எங்கள் கோரிக்கை என்பது எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் விலக்கு என்பது. ஆனால் இவங்க கொடுத்துருப்பது என்பது வெறும் தனிநபர் மருத்துவ காப்பீட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்காங்க. தனிநபர் ஆயுள் காப்பீட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் போய் ஒரு பாலிசி எடுத்தேன்னா எனக்கு விலக்கு உண்டு. என்னோடய எம்ப்ளாயர் இருக்கார், என்னோடய எம்ப்ளாயர் யார்? என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி தான் என்னோடய எம்ப்ளாயர். அவங்க போய் மொத்தமாக எங்கள் எம்ப்ளாயீஸ்க்காக அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக
ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா குரூப்பாக போய் ஒரு பாலிசி எடுத்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுதான் பாகுபாடுன்னு சொல்கிறோம். நான் போய் எடுத்தாலும் குரூப்பாக போய் எடுத்தாலும், ஏன்னா குரூப்பாக போய் எடுத்தால் கூட பல இடங்களில் பல ஃபேக்ட்ரிஸில் இன்றைக்கி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் கூட நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா குரூப்பாக தான் எடுக்கிறாங்க பாலிசி. டிசிஎஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது, இவங்களாம் குரூப்பாக போய் பாலிசி எடுப்பாங்க. அப்படி எடுக்கின்ற பாலிசி என்பது எங்கேருந்து ப்ரீமியம் வசூல் பண்ணுவாங்கன்னா ஊழியர்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ ஊழியர் நேரடியாக போய் கட்டாமல் ஒரு குரூப்பில் போய் கட்டுறாரு பாலிசி. அப்போ ஊழியர் தான் அந்த 18% டேக்ஸை பேர் பண்ணுற மாதிரி வருது. அப்போ இது வந்து நீங்கள் குரூப் பாலிசிக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். நாங்கள் இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இடைக்காலத்துக்கான நன்மையாக பார்க்கலாமா, அப்படி இல்லைன்னா அரசியல் யுத்தியாக பார்க்கலாமா, இது எப்படி பார்க்குறது? இல்லை, இது வந்து அப்படி நன்மைலாம் யோசித்து அரசாங்கம் பண்ணல. அரசாங்கம் சொல்லுகின்ற புள்ளி விவரங்களே ரொம்ப கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். முதல் நாள் வந்து அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யும் என்று எங்களிடம் நிதியமைச்சர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் போய் கேட்போம். ஒரு 3 நாள் கடிதம் எழுதினோம். பாராளுமன்றத்தில் எம்பிக்கள்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க. ரொம்ப கோவமாக பதில் சொன்னாங்க. எல்லா எம்பிக்களும் தீபாவளி பரிசுலாம் அது இப்போ தீபாவளி பரிசுங்கிறாங்க. ஆனால் இது 56வது கவுன்சில் முடிவாகிறதுக்கு முன்பாகவே தீபாவளி பரிசுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்பு வரை என்ன சொன்னாங்கன்னா, இது என்னோட ப்ரோராகட்டிவ் கிடையாது, என்னோட வேலை கிடையாது, என்னோட இது பவுண்டரியில் இல்லை, இது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும், ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்ன பார்த்து என் கேள்வி கேட்குறேன். ரொம்ப கோபமாக பாராளுமன்றத்தில் ரியாக்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் வரியை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து ரொம்ப கோபமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொன்னதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் 3 தான் கூடுது. ஆனால் ஆகஸ்ட் 15 பிரதமர் அறிவிக்கிறார், நாங்கள் வந்து தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் சொல்லி. இது எப்படி சரியாக இருக்க முடியும்னு தெரில நமக்கு. ஆனால் செப்டம்பர் 3 இவங்க வந்து அறிவிப்பு என்பது செய்கிறாங்க. அப்போ அந்த அறிவிப்பு என்று செய்யும்போது இது எதற்கான அறிவிப்பு என்று பார்க்கும்போது நான் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் இவர்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கம், உள்ளூரில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதனால் வருகின்ற வேலையின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகள், இது எல்லாம் சமாளிப்பதற்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறார்கள். இவங்க கொடுக்குற ஃபிகர் பார்த்திங்கன்னா 48,000 கோடி நாங்கள் வந்து சலுகை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பிரதமர் போன வாரம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா 2 லட்சம் கோடி சலுகை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். 48,000 கோடியா 2 லட்சம் கோடியா, எது சரியான ஃபிகர்? அனந்த நாகேஸ்வரன் சொல்லிட்டு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 லட்சம் கோடி இந்திய பொருளாதாரம் வளரும்னு சொல்கிறார். இவர் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னார் பிரதமர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய பொருளாதாரம் 2 லட்சம் கோடி வளரும்னு சொல்கிறார். நம்ம வந்து நம்ம அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களே எடுப்போம், நம்ம அவங்க சொல்கிற புள்ளி விவரங்களை. ஆனால் எஸ்பிஐயோட ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 48,000 கோடிலாம் நஷ்டம்லாம் ஆகல ஜிஎஸ்டி மூலமாக. வெறும் 3,700 கோடி தான் அரசுக்கு நஷ்டம். அப்போ 3,700 கோடி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மக்கள்கிட்டங்கிறாங்க. நான் அந்த ஃபிகர் கூட எடுக்கல. அரசாங்கம் சொல்கின்ற 48,000 கோடியே எடுத்துட்டா கூட அந்த 48,000 கோடிங்கிறது பலன் எவ்வளோ பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 48,000 கோடியை 140 கோடி பேரால் வகுக்கணும். எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதை 365ஆல் வகுத்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 88 காசு வருது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 88 காசு வரி சலுகை கொடுத்தாங்கன்னா இந்த வரி சலுகையின் மூலமாக என்ன பெருசாக நம்ம வளர்ச்சி வரப்போகுது, நம்மளோட பொருளாதாரம் என்ன வளரப்போகுதுங்கிற கேள்வி நம்ம கேட்குறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா பீகார் தேர்தல். அப்போ தேர்தலை மனசில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி இருக்கின்ற அதிருப்திகளெல்லாம் கணக்கில் வச்சுக்கொண்டு இன்றைக்கி இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. மூணாவது என்ன பார்க்குறோம்னா பீகாரில் இப்போ வந்து 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க பார்க்குறோம். அப்போ இதுக்கான நிதி எங்கேருந்து வரப்போகுதுன்னு கேட்குறோம். நீங்கள் 48,000 ஜிஎஸ்டியில் வந்து துண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அந்த துண்டை எப்படி சரி செய்யணும்? அந்த துண்டை சரி செய்வதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஏற்கனவே இருக்கின்ற நலத்திட்டங்களை வெட்டுவது. நீங்கள் ரேகா திட்டம் இருக்கிறது, இன்றைக்கி கல்விக்கான திட்டம் இருக்கிறது, வேலை சுகாதாரத்துக்கான திட்டம் இருக்குது, அதை வெட்டி சுருக்கி நீங்கள் இந்த 48,000 கோடி பள்ளத்தை வந்து நிரப்பலாம். ஏன்னா ஜிஎஸ்டியோட பள்ளம் ஏற்பட்டிருக்குல்ல 48,000 கோடி அவங்க சொல்கிற கணக்கு. அப்போ அதை நிரப்புவதற்கான வழி என்பது இதெல்லாம் வெட்டி சுருக்கணும். அப்படி இல்லை என்றால் வருமானத்தை உயர்த்த வேண்டும். வருமானத்தை எப்படி உயர்த்த வேண்டும்? கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை உயர்த்தணும். அது செய்ய போகிறதில்லை இவங்க. இப்போ கார்ப்பரேட்டுகளுக்கான வரியும் உயர்த்த போவதில்லை, இதை தான் வெட்டி சுருப்பதற்கான முயற்சிகள் செய்ய போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த ரேகா திட்டத்துக்கு கல்விக்கான நிதியை வெட்டி சுருக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ வளர்ச்சி எப்படி ஏற்படும்? நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் நான், இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல், ஃப்ரீ ஸ்கூலுக்கு என் பையனை அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எந்த காசும் கிடையாது. இப்போ அரசாங்கம் அந்த ஸ்கூலை மூடிடுறாங்க, ஏன்னா இந்த நிதி இல்லாமல் ஸ்கூலை மூடிடுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்து போய்ட்டு மாதம் ஒரு 500 ரூபா ஃபீஸ் கட்டுறேன்னு வச்சுங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற பெனிஃபிட் 88 காசு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். ஒரு மாதத்துக்கு 30 ரூபா 40 ரூபா கொடுக்குறேன். நீ 40 ரூபா கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு 160 ரூபா கொடுத்தா கூட எனக்கு மாதம் ஃபீஸ் 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அப்போ எங்கே என் கையில் பணம் இருக்கும்? அப்போ நீ அரசாங்கம் சொன்ன விஷயம் என்னவென்றால் உன் கையில் பணம் நிறைய மிச்சமாகும், இதை எடுத்து நீ சந்தையில் போய் நிறைய பொருள் வாங்கிக்கலான்னு சொன்னால் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நீ என்ன மெக்கானிசம் வச்சுருக்கேன்னு கேட்குறோம். எங்களை வெட்டுறதுக்கான முயற்சி இது வரியை வந்து குறைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த குறைந்த வரியை எப்படி சரி செய்ய போகிறாய்? எப்படி சரி செய்ய போகிறேன்? கல்விக்கான நிதியை குறைக்க போகிறேன், சுகாதாரத்துக்கான நிதி ஒதுக்க போகிறேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க தான் நம்மளோட போராட்டத்தை இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி ட்ரம்ப் விதித்த இறக்குமதி விதியையும்
இப்போ குறைச்சிருக்க ஜிஎஸ்டியோட குறைப்பு இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தகவல் என்னவா இருக்கு? அதாவது ட்ரம்ப் விதிச்சதில் நமக்கு 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, ட்ரம்ப் என்ன சொன்னால் 50% அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து ஆட்சியாளர்களை பார்த்து என்ன கேட்குறோம்னா 50%க்கான காரணம் என்ன? ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அதாவது டிப்ளமேட்டிக்காக அது நல்ல முடிவு. அது எப்போ நல்ல முடிவாக இருந்திருக்கும் என்று சொன்னால், அந்த வாங்குகின்ற எண்ணெயை வாங்கி இங்கேயே சுத்திகரித்து இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவாக பார்த்துருக்கலாம். நீங்கள் $80 சர்வதேச அளவில் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ யுத்தம் உக்ரைன் வார் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ரஷ்யாவில் போய் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போகிறோம். $50 வாங்குகிறோம். $80 எங்கே இருக்குது? $50 இருக்குது. ஏன் நமக்கு $50 கொடுக்குறாரு? உலகம் முழுக்க வந்து $80 வித்துட்டு இருக்க எண்ணெயை ஏன் புட்டின் நமக்கு $50 கொடுக்குறாருன்னா, அவர் எண்ணெயை வாங்குவதற்கு மற்ற நாடுகள் தடை செய்யப்படுகிறது. ஐரோப்பிய யூனியனில் அவர் எண்ணெயை வாங்கக்கூடாதுங்கிறாங்க. பல நாடுகள் அமெரிக்கா வாங்க போகிறதுல முடிவு பண்ணுறாங்க. அமெரிக்கா நெருக்கி பல நாடுகள் வந்து ரஷ்யாவோட எண்ணெயை வாங்க போகிறதுங்கிறாங்க. அப்போ ரஷ்யாவில் உற்பத்தி பண்ணுகின்ற எண்ணெய் என்ன பண்ண முடியும்? வித்தாகணும் அவங்க. அப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு $50 கொடுக்குறாங்க. இப்போ $50 வாங்குகிற எண்ணெயை நம்ம சுத்திகரித்து இங்கே சாதாரண மக்களுக்கு ₹102 பெட்ரோலு, டீசல் $94 நம்ம வித்துட்டு இருக்கோம். இது ஒரு ₹60 விற்றுருக்கலாம் பெட்ரோலில். டீசலை வந்து ₹40 ₹50 விற்றுருந்தாங்கன்னா என்னோடய கையில் பணம் வந்திருக்கும். நான் ஸ்கூட்டருக்கு போடுற பெட்ரோலு, இல்லை நான் வந்து ஒரு வண்டி டிரான்ஸ்போர்ட்டுனா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போடுற டீசல் இதெல்லாம் குறைஞ்சி என் கையில் கொஞ்சம் பணம் வந்திருக்கும். அதனால் அரசாங்கம் பல லட்சக்கணக்கான பேரல் எண்ணெயை இறக்குமதி செஞ்சு அதை கொண்டு போயிட்டு ரிலையன்ஸ் அம்பானிக்கிட்டையும் ரஷ்யாவுடைய கம்பெனி ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யாவில் எண்ணெய் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போட்டாங்க. மூலதனம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து உங்களுக்கு எண்ணெயை சீப்பாக கொடுக்காதுல்ல. கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, என்னுடைய கம்பெனி நயாரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் பார்ப்பீங்க, ப்ளூ கலரில் ஒரு போர்டு போட்டிருக்கோம். அந்த நயாராவுடைய ரிஃபைனரி யூனிட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த அரசாங்கம் அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்போ 2018-19 நயாரா கம்பெனி உள்ளே வருது. ரிலையன்ஸுக்கான அம்பானிக்கான அந்த எண்ணெயை வந்து திறந்து விடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அம்பானி அதுக்கு முன்னாடி அம்பானியோட யூனிட் தான் ரிஃபைனரி யூனிட் தான் உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யூனிட்டு. அங்கே சுத்திகரிப்பு செய்கின்ற எண்ணெய் கொள்ளளவு வந்து ஒரு எங்கேயுமே கிடையாது, இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளோ பெரிய ரிஃபைனரி யூனிட்டை குஜராத்தில் ஜாம்நகர் யூனிட் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 12 லட்சம் பேரல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யலாம். அந்த 12 லட்சம் பேரல் எண்ணெயில் 5% எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து அம்பானி வாங்கிட்டு இருந்தார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடி. இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பித்த பிறகு 12 லட்சம் பேரலில் 6 லட்சம் பேரல் 50% எண்ணெயை ரஷ்யாவிலேருந்து $50 வாங்குறாரு. இங்கே சுத்திகரிப்பு செய்கிறாரு. சுத்திகரிப்பு செஞ்சு இந்திய மக்களுக்கு அது விநியோகிக்கல. ஐரோப்பிய யூனியனுக்கு பல டாலர் லாபம் வச்சு ஐரோப்பிய யூனியனுக்கு விற்றுட்டு போகிறார். அப்போது இந்த எண்ணெய் வருது, அதோட ரொம்ப கம்மியான விலையில் வருது. லாபம் முழுவதும் அம்பானிக்கும் இன்னும் சில நிறுவனங்களுக்கும் போகுது என்று சொல்லும்போது ட்ரம்ப் கூட போகிற போக்கில் அதான் சொன்னார், நீ வந்து சாதாரண மக்களுக்கு கொடுத்தா கூட நான் ஒத்துட்ருப்பேன், நீ அம்பானிக்கு உன் ஃப்ரெண்டு கொடுக்குறதுக்கு நாதிகையாக கொடுக்கணும், உனக்கு வந்து டாக்ஸ் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். நம்ம வந்து ட்ரம்ப்போடைய கொள்கையை எதிர்க்கிறோம், நம்ம ட்ரம்ப் வரி விதித்து எதிர்க்கிறோம். ஆனால் பின்னாடி இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால், ஒரு ஆள் அம்பானி ஒரு ஆள் பலன் பெறுவதற்காக, இல்லை ஒரு சில முதலாளிகள் பலன் பெறுவதற்காக இந்திய நாட்டு மக்களுடைய வேலை செய்கின்ற தொழிலாளிகள் இன்றைக்கு திருப்பூரில் வேலை இழப்பதும், ஒடிசாவில் வேலை இழப்பதும், குஜராத்தில் வேலை இழப்பதை பற்றி கவலையே படல. இந்த டாரிஃபை குறைக்கணும்னா ஒரே ஒரு நான் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், இல்லை அம்பானி எண்ணெய் வாங்குறது நிறுத்தினாலே உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வேறு என்னென்னு யோசிச்சுருக்கலாம். ஆனால் அரசாங்கம் என்ன பகிர்றது என்றால், அம்பானி நலமா மக்கள் நலனா என்று சொல்லும்போது 50% டாக்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல, அம்பானி நலனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசுவது தான் மிக கொடுமையான விஷயமாக நம்ம பார்க்கணும். இப்போ நிறைவாக 40% வரி விதித்ததுக்காக அரசை ஏன் பாராட்ட மாட்டீங்க? இல்லை 40% நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 17 ஐட்டம்ஸ்க்கு தான் 40% வரி விதித்திருக்காங்க. என்ன 17 ஐட்டம்? நீங்கள் லிக்கரு, டொபேக்கோ இது போன்ற விஷயங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாவப்பட்ட பொருட்கள், சரக்குகள்னு சொல்லலாம். நமக்கு அதில் ஒன்று 40, 50, 60 நம்ம ஏற்றுறதை பற்றி கவலைப்படலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே செஸ்ஸுங்கிற ஒரு மாடல் இருந்தது. செஸ்ஸுங்கிற மாடல் வந்து நம்ம எதிர்த்தோம். என்ன காரணம் எதிர்த்தோம்னா, நீங்கள் வரி தான் ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணுறாங்களே, இதை தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். செஸ்ஸோ சர்ச்சார்ஜோ பிரித்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவோம் என்றால், மத்திய அரசாங்கம் வரி ஒரு பக்கம் வசூல் பண்ணி பிரித்து கொடுக்கும், இன்னொரு பக்கம் இந்த வரிக்கு மேலே ஒரு செஸ்ஸும் சர்ச்சார்ஜும் போட்டு அவங்க கஜானாக்கு நேரடியாக எடுத்துன்னு போயிடுவாங்க. இது ஒரு டைம் இருந்தது. இது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு அரசாங்கம் சொன்னது என்னென்றால், ஜிஎஸ்டி சட்டத்தில் என்ன இருக்குன்னா 5 ஆண்டுகளுக்கு மாநிலத்துக்கு வரி இழப்பு ஏற்படும். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினால மாநிலங்கள் ஏற்கனவே வசூல் பண்ணி இந்த வரி எல்லா உரிமையும் விட்டு கொடுக்கறதுனால வரி வசூல் பண்ண முடியாது அவங்களால. இந்த ஜிஎஸ்டி நம்பி தான் இருக்கணும். அப்போ நான் எங்களோட தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு 1 லட்சம் கோடி வரி வசூல் பண்ணியிருந்தோம்னா, இப்போ ஜிஎஸ்டி மூலமாக வெறும் நமக்கு ஒரு 50,000 கோடி 60,000 கோடி வருதுன்னா 40,000 கோடி துண்டு வருது இல்லை. அப்போ ஜிஎஸ்டி சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த இழப்பு 40,000 கோடியை
5 ஆண்டுகள் வந்து அரசாங்கம் வந்து காம்பன்சேட் பண்ணோம், ஒன்றிய அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி காம்பன்சேட் பண்ணோம்? செஸ் வசூல் பண்ணி அதிலிருந்து காம்பன்சேட் பண்ணிட்டு இருந்தாங்க 5 வருஷம். அதுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வருஷத்தோட அது முடியுது செஸ்ஸு. அப்போ செஸ்ஸு முடியறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 40% ஆன பிறகு அதுதான் நான் உங்களுக்கு கார் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் நான் இன்றைக்கி வாங்கினேன்னா, மாருதி கார் புது மாருதி கார் வாங்குவதற்கு என்ன விலை செலவு பண்ணிக்கிறோனோ அந்த அளவுக்கான சலுகை என்பது பெரிய காருக்கு எனக்கு கிடைக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய சலுகை என்பது அந்த செஸ் எடுக்கிறதுனால, அபாலிஷ் பண்ணுறதுனால டாப்பில் இருக்கின்ற அந்த 40% கேட்டகரியில் இருக்கின்ற சில பேருக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி குட்ஸ்க்கு சின் குட்ஸ்க்கு டேக்ஸ் போடுவதை நம்ம வரவேற்கின்றோம். அதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸில் அந்த டேக்ஸ் போடுவதை நம்ம வரவேற்கின்றோம். நம்ம அதை காட்டிலும் என்ன சொல்லிக்கணும் என்று சொன்னால், இந்த ஜிஎஸ்டி மூலமாக அரசாங்கத்திற்கு 2017 7 லட்சம் கோடி வசூலாச்சு. போன ஆண்டு 22 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. அப்போ 15 லட்சம் கோடி இன்டைரக்ட் டேக்ஸ் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சி எடுக்கிறீங்க. நீங்கள் அவன் சாப்பிட்ற இட்லி, தோசை, அவன் பார்க்குற எல்லாத்துலேயும் நீங்கள் செருப்பு, எல்லாத்துலேயும் டேக்ஸை வாங்கி நீங்கள் இப்போ பேனா எல்லாத்துலேயும் டேக்ஸை வாங்குறீங்க. நீங்கள் அப்படி வாங்குகிற நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லாபத்திலிருந்து ஏன் டேக்ஸ் வாங்கலங்கிறோம். அம்பானி விஷயத்தை நான் சொல்லும்போது சொன்னவங்களுக்கு வின்ஃபால் டேக்ஸ்ன்னு வின்ஃபால் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள். நீங்கள் $50 $80 வாங்குறதுக்கு பதில் $50 வாங்கினீங்கன்னா ஒரு பேரல் சுத்திகரித்து பண்ணி விற்பனை செஞ்சிங்கன்னா அம்பானிக்கு $15 $17 லாபம் கிடச்சி. ஒரு பேரல் எண்ணெய் விற்றாலே வாங்கி சுத்திகரித்து பண்ணி விற்றா $17 லாபம் வருது. அப்படி ஒரு நாளைக்கு 60 லட்சம் ஒரு நாளைக்கு வந்து 60 லட்சம் பேரல் 6 லட்சம் பேரல் நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா 60 லட்சம் பேரல் வாங்கி சுத்திகரிப்பு பண்ணால் எவ்வளோ லாபம் வரும் உங்களுக்கு? 60 லட்சம் × $15 நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ரூபாய் மதிப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் வரும்னு சொல்லிட்டு. இவ்வளவு லாபம் செய்கின்ற அம்பானியிடம் இருந்து ஏன் நீங்கள் டேக்ஸ் வசூல் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறோம். ஏன் வெல்த் டேக்ஸ் வாங்க மாட்டீங்கன்னு கேட்குறோம். ஏன் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் சொத்து வரி ஏன் கொண்டு வர மாட்டீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து அம்பானியோடைய அப்பா இருந்தார் திருபாய் அம்பானி. அம்பானிக்கு 2 பேருக்கும் பிரித்து கொடுத்தாரு. ஏன்னா இன்றைக்கி மூலதனம் முதலாளித்துவம் சொல்லிவிடுது என்னவென்றால், ஒரு திறமையாக சில முதலாளிகள் மேலே வராங்க, அவங்களெல்லாம் நாங்கள் ரொம்ப டேக்ஸ் பண்ண மாட்டோம், எப்படி டேக்ஸ் பண்ண முடியும், அது எப்படிங்க நியாயம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், சரி ஓகே திறமையாக தான் எபிட்டோம் ஆஃப் எஃபிஷியன்சிம்பாங்க, அதெல்லாம் திறமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் திருபாய் அம்பானி 2 பசங்களுக்கு பிரித்து கொடுத்தாரு. அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும். முகேஷ் அம்பானி நம்பர் 1 இருக்கார் இந்தியாவில். அனில் அம்பானி எங்கே இருக்கார்? அனில் அம்பானி நொடிச்சு இன்றைக்கி வந்து இது கொடுத்துரு மஞ்சள் கடிதாசி கொடுத்துட்டு நிற்கிறார் பல இடங்களில். நான் கேட்குறேன், அப்போ அனில் அம்பானிக்கு திறமை இல்லைன்னா எதுக்கு திருபாய் அம்பானியோட சொத்து அவர்கிட்ட போகணும்? அப்போ திருபாய் அம்பானியோட சொத்து என்பது அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் போகும்போது ஏன் அரசாங்கம் குறைந்தபட்சம் அதில் வரி வசூல் பண்ணுவதற்கு அதில் ஒரு பர்சன்டேஜ், நீ எல்லாத்தையும் வசூல் பண்ண வேண்டாம், ஒரு 20% டேக்ஸ் வாங்கிக்கோ. பல ஆயிரம் கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு 10,000 கோடி அரசாங்கத்துக்கு கொடு. அரசாங்கத்து மூலமாக தானே இவ்வளோ வசூல் பண்ணுறீங்க, வரி இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க லாபம். அப்போ அது கொடுக்க வேண்டும் என்பதை இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்று சொல்கின்றோம். வெல்த் டேக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் மூலமாக இந்தியாவில் பல லட்சம் கோடி நீங்கள் வரியை வசூல் செய்ய முடியும். அப்படி வசூல் செய்வதன் மூலமாக இந்த மறைமுக வரியை குறைக்க முடியும். அதுதான் நம்ம கேட்குறோமே தவிர, நம்ம இந்த வரியை 40% வரியை வந்து நம்ம குறையலாம் சொல்லலை, நம்ம ரைட்டுன்னு தான் சொல்கிறோம். சின் குட்ஸு கொண்டு வரது நல்லது தான் சொல்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே வசூல் பண்ணக்கூடிய டைரக்ட் டேக்ஸஸ் வந்து அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதிகமாக வசூல் பண்ணணும்னு பார்க்குறோம். உலகத்திலேயே டைரக்ட் டேக்ஸில் கார்ப்பரேட் டேக்ஸுடைய பர்சன்டேஜ் 22%, 15%, 25% இருக்குது இந்தியாவில் தான். ஆனால் இன்கம் டேக்ஸு 30% வாங்குகிறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பை செலுத்தி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு டே அண்ட் நைட்டு குடும்பத்தை விட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிற தொகையில் 30% டேக்ஸ் கட்டணும். ஒரு மூலதனத்தை போட்டு கையை கட்டிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்த பதவியும் கவலைப்படாமல் இருக்கின்ற ஒரு முதலாளி, அவர் சம்பாதிக்கிற லாபத்தில், உழைப்பில் வர சம்பளம் கிடையாது, லாபத்தில் உட்கார்ந்த மாதிரி அவருடைய மூலதனம் சம்பாதிக்கிற லாபத்தில் வெறும் 15% தான் டேக்ஸ் பிடிப்பேன்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் நியாயம் சொல்கிறோம். இப்போது நாங்கள் சாதாரண மக்கள் பக்கத்தை கவலைப்படுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதனால தான் GST 2ல் நம்ம வரவேற்க வேண்டிய அம்சங்களை வரவேற்கின்றோம். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கத்தை பேச வேண்டியிருக்கு. இது ஒன்றும் சாதாரண மக்களை பெரிய அளவில் அவங்களுக்கு வளர்ச்சி பாதையில் எடுத்துன்னு போகிறதோ இல்லை கையில் வந்து காசு கொடுக்குறதோ நடக்காத விஷயம் என்று பார்க்கின்றோம். அதை விட முக்கியமானது வசூல் செய்வதற்கான ஆல்டர்னேட்டிவ் வேஸை நீங்கள் யோசிங்கன்னு சொல்கிறோம். நம்ம அந்த வழியில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறத நம்மளோட கோரிக்கையாக இருக்கிறோம். இப்போ வந்து இன்சூரன்ஸ்க்கே 18% வரி குறைச்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மக்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? அதை பற்றின கருத்து? ஒரு நல்ல கேள்வி இது. ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா LIC ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 18% வரி விலக்கு என்பதை நாங்கள் மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கின்ற நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. இவர்களும் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் அந்த 18% வரி விலக்கு என்பதை மக்களுக்கு நாங்கள் வந்து அது இதுவாக கொடுத்துருவோம், நாங்கள் விலக்கு கொடுத்துருவோம், நாங்கள் ப்ரீமியத்தை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அப்படி சொல்லலை இன்றைக்கி. அதாவது அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து விலையை எப்படி ஏற்றுவது என்பதும் பேசிக்கொண்டிருக்காங்க. சில தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பேசியிருக்காங்க.
இதுக்கு பின்னணியில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்றால், இந்த ஜிஎஸ்டியிலே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜிஎஸ்டி என்பது இருக்குது. நான் டாக்ஸபிள் சப்ளை என்று சொல்வார்கள். நீங்கள் சில பொருட்களுக்கு வந்து டாக்ஸே கிடையாது. என்ன பொருட்களுக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம் ஆல்கஹாலுக்கு இங்கே டாக்ஸ் ஜிஎஸ்டி கிடையாது. பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது அந்த மாநிலங்கள் விதிக்கிறது. ஜிஎஸ்டியோட ஸ்கோப்லேயே அது வராது. நான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது 0% டாக்ஸுங்கிறாங்க. இந்த 0% டாக்ஸ் என்னென்னா, சில டாக்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கிடையாது, சில பொருட்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அந்த டாக்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல. சில பொருட்கள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, இந்த பிஸ்னஸ்க்காக சில பொருட்களை வாங்கி நான் தயார் பண்ணி அந்த பிஸ்னஸை விற்பேன், பொருளை விற்பேன். பொருளை விற்கும்போது எனக்கு ஜிஎஸ்டி கொடுப்பாங்க அவங்க இல்லையா? பொருளை விற்கும்போது ஜிஎஸ்டி கொடுப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கட்டணும். பொருள் வாங்கும்போது சில ஜிஎஸ்டி நான் கட்டியிருப்பேன் இல்லையா? சில இந்த இதே பொருள் தான், இந்த பேப்பரை வாங்கி நான் இந்த நோட் புக் செய்கிறேன்னு சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பருக்கான ஜிஎஸ்டி கட்டிட்டு நான் வாங்கி இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த பேப்பரை நோட் புக் ஆக்கி விற்கிறோம். அந்த நோட் புக்குக்கு சப்போஸ் டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது அந்த நோட் புக்கோட டேக்ஸை நான் வாங்கிட்டு இந்த கொடுத்த டேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதியை கவர்மெண்ட் கட்டினா போதும். அது பேர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும்பாங்க, ஐடிசிம்பாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்த 0% குட்ஸுக்கெலாம் கூட அப்படி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் எடுத்துக்கலாம்னு இருக்குது. இன்னொரு கேட்டகரி இருக்குது, 3வது கேட்டகரி எக்ஸம்ட் ஆர் நில் கேட்டகரின்றாங்க, எக்ஸம்ஷன். அதெல்லாம் அந்த எக்ஸம்ட் ஆர் நில் கேட்டகரியில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன ஆகும்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துருக்கின்ற இந்த வரி விலக்கு என்பது எக்ஸாம் கேட்டகரியில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்போ நாங்கள் செலவு செய்கின்ற ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதை நாங்கள் கிரெடிட் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பாலிசியை விற்கிறேன்னு சொன்னோன்னா, நாங்கள் நேரடியாக விற்க முடியாது. ஒரு ஏஜென்ட்ஸ் மூலமாக விற்போம். ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுப்போம். ஏஜென்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா கமிஷன் கொடுக்குறோன்னா, அதுக்கு 1,800 ஜிஎஸ்டி என்பது நாங்கள் வந்து ஏஜென்ட் கமிஷன் வந்து கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கணும். நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாரு எங்களுக்கு, அதுக்கு நாங்கள் 10,000 ரூபா காசு கொடுக்குறோம். கொடுக்கும்போது 1,800 சர்வீஸ் டேக்ஸ் கொடுக்குறோம் அவருக்கு. அவர் போய் நேரடியாக கட்ட முடியாதுங்கிறதால நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்களே அந்த 1,800 பிடிச்சி வச்சுருந்துட்டு நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே கட்டுவோம். அது பேர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்லிட்டு, அவர் போய் கட்டாமல் நாங்களே போய் கட்டுறதுங்கிறது. இப்போ என்னென்னா, நாங்கள் அந்த ஜிஎஸ்டி மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுறோம்ல, 18% வசூல் பண்ணுறோம்ல, அந்த ஜிஎஸ்டி எடுத்துமே கட்டும்போது, கவர்மெண்ட் கிட்ட கட்டும்போது நாங்கள் ஏற்கனவே ஏஜென்சிக்காக கொடுத்த ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணி பேலன்ஸை மட்டும் கட்டலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் இந்த 18% வரப்போதில்ல உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து, அப்போ 0 ஆகிடுது. அது நில் கொண்டு வந்துட்டான். நான் ஏற்கனவே ஏஜென்ட்டு கொடுத்த கமிஷனுக்கான ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது நீ கட்டுங்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்ஐசிக்கு ஒரு 2,000 கோடி நட்டம் ஏற்படும். பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு 100 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படும். ஆனாலும் கூட பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காது என்றால், இது மக்களுக்கு இந்த முழுமையான வரி விலக்கு என்பது பலன் போய் சேரும். நாங்கள் வந்து இந்த கமிஷனுக்கான டேக்ஸ் கட்டினாலும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் வாங்குகிறோன்னா, ஒரு ஒரு கம்பெனிக்கான ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்காக வாங்குகிறோன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டுவோம். அந்த டேக்ஸ்க்கான இன்புட் எடுக்க முடியாது. இப்போது இந்த பாலிசிக்கான இன்புட் எடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த நட்டத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கான சர்வீஸ் செய்வோம்னு சொல்கிறோம். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். பொதுத்துறை நிறுவனங்கள் இருப்பதனால் மக்களுக்கு 18% அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே பொதுத்துறை நிறுவனம் இல்லை என்று சொன்னால், தனியார் கம்பெனிகள் மட்டும் இருக்கும் என்று சொன்னால், தனியார் கம்பெனிகள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. 1% 2% குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு அந்த ரேட்டே ஏற்றிடுவாங்க. ஒட்டுமொத்தமான ப்ரீமியம் ரேட்டே ஏறிடும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்புட் டேக்ஸ் பிரச்சனை இருக்குது, லாபம் குறையன்று பார்க்குறாங்க. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படி இல்லை. மக்கள் நலன் தான் முக்கியங்கிற அடிப்படையில் முழுவதுமாக இதை ட்ரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள்.